இதில் தான் இதில் வந்துட்டு கம்பிலாம் வாங்கி வச்சிட்டோம். இதில் இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இவ்வளோ பண்ணியிருக்க உனக்கு போய் நான் ஒலை போடுவேனா சாமி? நீ வேற லெவலு. நம்ம வீட்டில் வெள்ளேறு பிஞ்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய பூ வச்சுட்டே இருந்தது. ஒரு வாரமாக நானும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஞ்சாச்சும் வச்சிருக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பிஞ்சு வச்சிருக்கு நம்ம வீட்டில். இங்கே பாரு, என்ன பார்த்தியா நீனு? பிஞ்சு வச்சிருக்கா? ஆமா, பூ வச்சு பிஞ்சு வச்சிடுச்சு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செடியை நான் பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பேன், ஒரு பிஞ்சாச்சும் வைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வெள்ளேரி பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அது இத்தினோண்டு வந்தாலே நான் புட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக போனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் இங்கே பாருங்க பிஞ்சு எப்படி வச்சிருக்குன்னு. இது மாதிரி உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குங்க. அதெல்லாம் காமிக்க வேணாம், ஏன்னாச்சிங்களா கண்ணு போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதுவும் பூ வச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் பாவக்காய் செடி ஒரு 5 விதை போட்டோம். அதில் ஒரு விதை நல்லா முளைச்சி பெருசாக வந்துருச்சு. அதுவுமே பூ வச்சிருக்கு. பின்ன போட்ட பந்தலை தூக்கி நேற்று தான் வந்து கட்டினான். ஸோ இது எப்போ மேலே போய் பந்தலாகி கீழே கொட்ட போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக வெயிட்டிங். சூப்பராக இருக்கு. ஆனால் பந்தல் போட்டது இல்லை வேணும். ஆனால் வந்து இப்போ உனக்கு தெரியாது, காய்ச்சி தொங்கும் போது செம்மையாக இருக்கும். எனக்கு அதை பறிக்கணும்னு ஆசையாக இருக்கு வேணும். இது ஹைட்டு கரெக்டாக இருக்கு பத்தியா? இப்படி தான் இனிமேல் பந்த போடணும். ஆமாம், இதுக்கு அப்படியே இந்த மதிலோட சேர்த்து போட்டதுனால சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு எல்லா விதையும் போடணும் வேணும். இதுலேயே ஏற்றி விடுற மாதிரி அது என்னது நீட்டாக தொங்கும். புடலங்காய் அது போட்டு மேலே ஏற்றி விடணும். அதுதான் இன்னும் போடவே இல்லை. போட்டு பறிச்சிருக்கோம். புடலங்காய் அங்கே எடுத்து பறிக்கலையா? அது வந்து சின்ன பந்தலா போட்டுட்டோம். அதனால கூட கீழே இப்படி வளைஞ்சு இருந்துச்சு பத்தியா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா? அது ஒரு 6-8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிவி வயிற்றுல இருக்கும்போது முன்னாடியே. ஆமா, 1.5 வருஷம் ஆயிட்டது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புடலங்காய் நீட்டாக வரும். கமெண்ட்ல சொன்னாங்க தெரியுமா, பந்தல் மேலே தூக்கி போடுங்க அப்போதான் நீட்டாக வரும்னு சொல்லிட்டு. அது சின்ன பந்தலாக இருந்ததுனால இப்படி வளைஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முட்டிலலாம் விதையெல்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் என்னைக்கு முளைக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று காமிக்கிற பாருங்க, இந்த தக்காளி செடியை மேலே ஏற்றி விடணுங்கிறதுக்காக வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கான். முன்னாடி நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு தக்காளி செடியை வந்து நிறைய தக்காளி கொடுத்துச்சு. ஸோ 2 பக்கமும் வேணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி கட்டி நடுவில் வந்துட்டு கம்பு வச்சிருக்கான். ஆனால் வேற மாதிரி பின்னி வச்சிருக்கு, செம்மையாக வச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு இன்னும் இந்த தக்காளி செடி ஒரு தடவை தான் காய்க்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் செத்து போகுது. அது அப்படிதான் காய்க்கும். தக்காளி வந்து சீக்கிரமாவே வளர்ந்துரும். டக்குன்னு வளர்ந்து டக்குன்னு செத்துரும். அப்படியே சீக்கிரமாவும் காய்ச்சிரும். ஆமா, இது நல்லா அந்த பழுக்கிற சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த செடி வந்து காஞ்சிருது. நமக்கு தக்காளிக்கு பஞ்சமே இல்லை. தக்காளி எவ்வளோ கிடைக்குது பாருங்க. அன்னைக்கே 1 கிலோ பறிச்சேன்னா இது வந்துட்டு அதுவே இருக்குது. ஸோ அடுத்து அது முடியறதுக்குள்ள இது பழுத்துரும் போல இருக்கு. இந்த வீட்டில் மட்டும் மூளை பந்து கிடக்கும்டா. எங்கங்க போட்டு வச்சிருக்கானோ பத்தியா? மழையில 2 நாள் அடிச்ச மழையில எல்லா வரவும் நனைஞ்சு வேற போயிட்டு, பாதி வரவு எடுத்து பத்திரமா சேஃப்டியா எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வரவு நம்ம அடுக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுதான் நனைஞ்சு போச்சு. வராது இருந்தாலும் சேஃப்டிக்கு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா 2 நாள் தொடர்ந்து வெளுத்து கட்டுது மழை. ஆனா 9 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வெயில் வெளுத்து கட்டுது. என்ன மழையோ என்ன வெயிலோ தெரியல போ. எவ்வளவுதான் விரவு அடுக்குனாலும் தீந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓரத்தில் உள்ளது வேணாம்ல சீத்து? ரொம்ப ஓரம் வேணாம். ரொம்ப ஓரம் வேணாம். ஏன்னா அது வந்துட்டு அதுதான் அந்த எலி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு கல்லெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஓகேவா? இந்த இடம் ஓகேவா பாரு. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நான் அந்த விதை போடுறதுக்கு நோண்டின பத்தியா கொத்தி விட்டோம்ல. அப்போ இதில் நிறைய அது பேர் என்ன கல் இருந்துச்சு. அதனால இதெல்லாம் நோண்டு. இந்த மண்ணெல்லாம் எதுக்கு இங்கே கொட்டுறோன்னா, இந்த இடத்துல கல் புதைக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அந்த பார்க்கிங் கல் அதுக்கு இந்த இடம்லாம் வந்து பள்ளமாக இருக்கா, அந்த இடம் நமக்கு மேடாக இருக்குது. இங்கே பார்க்கிங் கல் புதைச்சோன்னா வச்சுங்களேன், தண்ணி எல்லாம் அப்புறம் இது மேலே ஏறிடும். ஸோ அதனால தான் இந்த பள்ளத்துலலாம் வந்துட்டு மேடாக உள்ள மண்ணை எடுத்து கொட்டலான்னு சொல்லி தான் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் மேடாக இருக்குங்கிறத விட அந்த இடத்துல கல் மண்ணாக இருக்குது, செடிகள் வளர மாட்டேங்குதா. ஸோ அதனால அந்த மண்ணள்ளி கொட்டிட்டு அந்த இடத்துல வேறு மண் கொட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கல் மண்ணாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொட்டுறேன்.
நீ என்னத்துக்கு வந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவி இருக்க? ஆ சரி போய் மூஞ்ச போய் தொட. அவனை செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னா அது செருப்பை வாங்கினதுக்கு தான் அழுகுறான். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்டி. அப்படி ரொம்ப அடியில் போவேணாம், அந்த இடத்துல சுரண்டி கொட்டு. ஏன்னா அங்கே பார்த்தியா கல் எப்படி சவுண்டு கேட்குது பார்த்தியா? இதில் செடி வச்சா நினச்சி பாரு. அதுதான் எப்படி இவ்வளோ வாரம் ஆயிரு. நீ தூக்காத, வெயிட் பண்ணு. ஏன் வெயிட்டாக இருக்குண்டி, இருடி. நான் எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கி போடுறேன். நானும் அப்படியே வரேன். கல்லையை வச்சுக்கிறேன், சோஃபாவில் வச்சுக்கோ பார்த்து. இது கூட வெயிட் தெரியல இப்படி தூக்குறது. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக மண் கொட்டியாச்சுங்க. இந்த இடம்லாம் எவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு, ஃபுல்லாக கொட்டியாச்சு. ஆனால் சரியான பள்ளமாக இருந்துச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு? சரி பள்ளம், நம்ம வீட்டு இடத்துல இருக்கிற மண்ணை அள்ளி கொட்டி இவ்வளோ மட்டப்படுத்தியாச்சு. ஆமாம், இது எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு நம்ம மண் அடிச்சுக்கிட்டு காசு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு, அதனால நம்ம இருக்கிற மண்ணே வந்துட்டு அடிச்சாச்சு. நான் தான், என்னோட பிளான் தான் அது. ஆமாம், சீத்தோட பிளான் தான் இது. அந்த மண் அள்ளி போட்டலாம், ஏன்னா அது கல்லாகவும் இருக்குது. ஸோ அதை அள்ளி போட்டலாம்னு சொல்லிட்டு தான் சொன்னால், அதே மாதிரி அள்ளி போட்டது கரெக்டாக இருக்குது நமக்கு. ஏன்னா அது ரொம்ப நமக்கு மேடு. ஸோ அதனால அந்த மண் அள்ளி போட்டோம். இதுக்குள்ளே பெயிண்ட் அடித்த டப்பா ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு இதுக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால தான் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கான். அது ஒரு நல்ல இடத்துல சேஃப்டி பண்ணிடலாம். என்னதான் நீங்கள் அள்ளுனாலும் அந்த கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அடி வரைக்கும் கல் இருக்குது இந்த இடத்துல. அந்த வீடை இடிச்சிட்டு கொண்டாந்து கொட்டுனோமா, அந்த கல் தான் இவ்வளோ கல் ஆனது. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாக மண்ணு தான். ரெண்டா எப்படி எரியுது பற்றி அதுக்குதுன்னு செம்மையா எரியுது. இன்னும் நான் கூட நினைச்சேன் இந்த மாதிரி எரியாது, உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன வாட்டி நம்ம போட்டது அந்த அளவுக்கு எரியல. ஆமா, அது வந்து பானையில வச்சு போட்டதுனால உள்ளுக்குள்ள என்னமோ அது என்ன சொல்லுவாங்க, யாக குண்டை வளர்க்குற மாதிரி உள்ள நிறைய விறகு வாங்கிட்டே இருந்துச்சு. ஆனா இதுல கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். நல்ல தீ எப்படி வருது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. நம்ம கார்டன் கிச்சன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கட்டின உடனே நான் வந்துட்டு பற்ற வைக்கவே இல்லை, வெளியில தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். எங்கே வந்துட்டு பற்ற வச்சா வீரல் விட்டுருமோ, பெயிண்ட்லாம் அடித்ததுக்கு அப்புறம் தான் சமைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்னும் வந்துட்டு இது பெயிண்ட்லாம் அடித்து ஒரு வழியாக முடிச்சு கொடுத்துட்டான். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு பற்ற வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். விடிவு காலம் நீ தான் பிறந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கி தான் விடிவு காலம் பிறந்திருக்கு சொல்ல போனால். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, ஆனால் வந்து இந்த பார்க்கிங் கல் மட்டும் தான் புதைக்கணும். ஆமாம், பார்க்கிங் கல் மட்டும் புதைக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி மண்ணெல்லாம் கொட்டியாச்சு இல்லையா? அது வந்து பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் வந்துட்டு அவங்க வந்து பார்க்கிங் கல் புதைச்சிட்டு போவாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆகும் பார்க்கிங் கல் புதைக்கிறதுக்கு. ஒரு வாரம் ஆகிடும், ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும். அப்புறம் வந்துட்டு பார்க்கிங் கல் புதைச்சாதான் வந்துட்டு நம்மளுடைய துளசி மாடத்தை அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா வந்து துளசி மாடம் சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துளசி மாடம் வாங்கினதே வந்துட்டு 1 மாதமே ஆகிருக்கும் வாங்கியே. ஆனால் வந்து இது வரைக்கும் அது வைக்க வேண்டிய இடம் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ கொல்லையிலே தான் இருக்குது. ஆனால் அங்கேயுமே சூப்பராக தான் இருக்குது இயற்கையாக. ஆனால் வந்து என்ன ஒன்று, நாங்கள் வாங்கினதே வந்துட்டு இங்கே வைக்கிறது தான், பார்க்கிங் கல் புதைச்சி அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு தான் நான் ஹெல்த் மிக்ஸ் அரைச்சேன் பார்த்தீங்களா, அது பண்ணி கொடுக்கலான்னு அடுப்பு பற்ற வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமெண்டில் வேற ஒரு சிலர், அக்கா அடுப்பு கட்டினீங்க என்னாச்சுக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை காமிக்கவும் இல்லை, நமக்கு வேறு வேலையெல்லாம் இருந்துச்சா, அதனால அதை காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துருப்பீங்க நம்ம அடுப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களாங்க ஹெல்த் மிக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? ஆமாம், நிறையா வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே தீந்துடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. என் தங்கச்சி வேற வந்தாளா, அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புனேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே வந்துட்டு இந்த கடையில் வாங்குறதே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆமாம், ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்புக்கு சாப்பிடுவேன். ஆனால் இது நீ பண்ணது வந்து வேற மாதிரி. இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு வாசனை, பேரிச்சம்பழம் போட்டுருந்துச்சா, அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு.
நான் வந்து ஹெல்த் மிக்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவுமே நான் பண்ணல. அந்த அன்னைக்கு ஒரு நாள் கொழுக்கட்டை செஞ்சேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. நான் ஹெல்த் மிக்ஸுக்கே கரெக்டாக இருக்கு, நான் எங்கே செய்யறது? நானும் இந்த அடுப்பு கட்டினதுக்கு அப்புறம் எப்படி எரியும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஒரு வேளை புகையெல்லாம் அடிக்குமா அப்படின்லாம். அந்த அடுப்பு கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா பானையில், அது கூட இப்படி எரியல. சரி கட்டிட்டோம், நம்ம சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பானை குழி ரொம்ப கீழே இருந்துச்சு, மேலே வரைக்கும் தீ வரணும். அது என்னமோ புதையல் மாதிரி வாங்கிட்டே இருந்துச்சு விறகு. ஐயோ இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் உக்காந்துட்டு சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, இதை கிளறாம விட்டுட்டேன். அது மாதிரி இருந்துச்சு அந்த அடுப்பு. இந்த அடுப்பு நல்லா தீ வருது, சூப்பரா இருக்கு. என்ன வந்து நான் அப்படியே உட்காந்துட்டு ஹாப்பில ஐ ஹாப்பி. ஏன்னா நீ தான் வந்து பண்ண போற. ஆமா, நான் தான் சமைக்க போறேன். லைட்டா கொஞ்ச நேரம் விட்டாலே அடி பிடிச்சிருங்க இது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே நம்ம கலந்த இன்கிரீடியன்ஸ்லாம் அப்படி. பாம்பு நல்லா வந்துட்டு அடையிறதுக்கு வட்டமா இருக்கும். எது கீழே வெறும் வச்சிருக்கியே? என்ன இந்த விரவுக்கு பாம்பு அடையுதாடா? நேற்று மழை வந்துச்சா, சரி நாளைக்கு சமைக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் உடச்சி வச்சிருக்கேன். மற்ற விரவுலாம் அங்கே தான் இருக்கு, அதே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாதான் என்ன பாம்பு வரும். அந்த அளவுக்குலாம் அவங்க ஊர்ல எல்லாம் பாம்பு வராது. நீ வேற ஊத்தாத. கரெக்டாக இருக்குமா இது? அவ்வளோதான், கஞ்சி ரெடி. இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் குடிக்க முடியும். ஆமாம், ரொம்ப வந்துட்டு கட்டியறக்கூடாது. ஆமாம், அப்படியே கஞ்சி இறக்கி வச்சுட்டு ஒலையே இதிலே போட்டுறேன். ஒலையா? சாப்பாட்டுக்கு. அதானே பார்த்தேன், எனக்கு ஏதாவது பண்ண போறியான்னு நினச்சேன். இவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு போய் நான் ஒலை போடுவேனா சாமி? நீ வேற லெவலு. ஏன்னா வச்சுங்க, இந்த பிளான் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக கட்டுறது வந்துட்டு வேற மாதிரி. கொத்தனாருக்கு இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், ஒன்று ஒன்றா சொன்னது. இந்த மாதிரி கட்டையெல்லாம் வருங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு மாடலில் வரும்னு நினச்சேன், ஆனால் அதே மாதிரி வந்து சூப்பரு. சார்ஜிபிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ வச்சு அதை அவுட்புட் கொண்டு வரது வேற விஷயம் இல்லையா? நான் இப்போ உனக்கிட்ட கண்டென்ட் சொல்லுவேன், அந்த கண்டென்ட் மட்டும் தான் சொல்லுவேன், அதை நீ அவுட்புட் கொடுக்கறது வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு 25%னா உனக்கு 75% உன்னோட வேலை. அதை நம்ம பெருமைப்படுத்தி தானே ஆகணும். கஞ்சி நல்லா சூடாக இருக்கு, இது ஆறுனா தான் குடிக்க முடியும். இந்த சூடோட நாக்கில் வச்சேன்னு வச்சுங்களா, விரிஞ்சு போடும், அவ்வளோதான். இந்த கஞ்சி அவ்வளோ சூடாக இருக்கும், அதனால ஆற வச்சு குடிக்கணும். இல்லை இன்னும் சூடாக குடிக்க கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, பக்கத்தில் போட்டிருக்கிய ஒன்று, இதில் வந்துட்டு கம்பிலாம் வாங்கி வச்சிட்டோம். இதில் இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணலை. தந்தூரி போடுறது மற்றதெல்லாம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி தானே அடுப்பே பற்ற வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணலாம். இன்னைக்கு கஞ்சி கூட நான் உள்ளே தான் வச்சுருப்பேன், இருந்தாலும் இந்த கஞ்சி கிளற கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சிலிண்டர் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். சிலிண்டர் இது வரைக்கும் புக் பண்ணவே இல்லைங்க. புக் பண்ணவே இல்லை, அதான் சொல்கிறேனே. ஏப்ரலில் தான் வருமா? ஏன்டாங்க ஏப்ரலில் வருமா? ஏப்ரலில் தான் வருமா? இன்னும் 45 நாள் ஆகுமா. அது வரைக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணணும் இந்த கேஸை. அதனால முக்கால்வாசி என்னால் எவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையும் அடுப்பில் தான் பண்ணுறேன். ஸோ நேற்றுலாம் வந்துட்டு அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டோமே. இனிமேல் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் இந்த அடுப்பில் பற்ற வைக்கிறதுல ஒரு சிரமமும் கிடையாது. ஸோ அதனால் சிலிண்டருக்கு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. யார் யாருக்கு என்ன அளவுங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கிறான். ஒரு அத்தைக்கு வந்து கொஞ்சமாக சக்கரை போடணுமா, நம்ம கஞ்சிலே போட்டு கலந்துட்டோன்னா வச்சுங்களேன், ஸோ அவங்களுக்குலாம் செட் ஆகாது. சூடாக இருக்குது, பொறுமையாக குடிங்க. நம்ம சூடு, நீ எடுத்துக்கோ சூடா. எனக்கு வச்சிரு, எனக்கு ஆறுனா தான் பிடிக்கும். தண்ணிக்குள்ளே தூக்கி வச்சிரு. அது பெரிய டம்ளரில் ஊற்றும் போது தண்ணிக்குள்ளே வைக்கலாம், இது சின்ன டம்ளர்லாம் சீக்கிரம் ஆறிடும். வா சாப்பிடு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம அடுப்பை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கார்டன் கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாம், கார்டன் கிச்சன் வேலை முடிஞ்சிடுச்சு. மற்றது அந்த கல் பதைக்கிற வேலை தான் இருக்குது. மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னா வச்சிங்களேன், ஒரே தெரியாக வந்துட்டு அந்த துளசி மாடத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்து சரியான வேலை. இதுக்கப்புறம் சாதத்தை வடிச்சிட்டு நேற்று வச்ச குழம்பு இருக்குதா, அதை வச்சு இன்னைக்கு ஓட்டிட்டு நைட்டுக்கு ஏதாவது புதுசாக பண்ணிக்கலாம். இந்த விலாக் அவ்வளோதாங்க, அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.